கடைசியில சீதா மாதாவுக்கு நல்ல செய்தி சொல்ல போனதே ஹனுமார் தான். ராமன் ஜெயிச்சுட்டான், ராவணன் மாண்டான், சீதை இனிமே கவலை இல்லைங்கிற செய்தியும் சொன்னார். சீதை வந்தாள், அக்னி பிரவேசம் பண்ணினாள். எல்லாருமா புஷ்பக விமானத்தில் ஏறி அமர்ந்தனர். ஆகாச மார்க்கத்துல பறக்கிறது. அப்ப பார்த்து பரத்வாஜர் சோதனையா, ராமா இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு போயேன்னார். பாக்கி எல்லாரிடத்துலயும் முடியாது முடியாதுன்னு வந்துட்டான். விபீஷணன் 3 நாள் இருந்துட்டு போன்னு சொன்னார். அதெல்லாம் இல்லை, இனிமே தாம்பினா கைகேயி புத்திரம் பரதம் தர்மச்சாரிணம், பரதன் இல்லாம இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு புறப்பட்டு வந்துட்டார். யாரை தாண்டினாலும் பரத்வாஜ பெரிய ரிஷி இல்லையா, அவர் இருன்னு சொல்லச்சே உடனே இவனால பேசுறதுக்கு முடியல. சட்டுன்னு வெளியில போய் ஹனுமானத்தான் கூப்பிடுறார். ஹனுமன்னு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இங்க நான் தங்கித்தான் ஆகணும், நீர் இங்கேருந்து போ. பரதன் ரொம்ப பாவுக்கன், இத்தனை நேரத்துக்கு நெருப்பு மூட்டியிருப்பான், வலம் வர ஆரம்பிச்சிருப்பான், யாரு சொன்னாலும் கேட்க மாட்டான், அவன் நெருப்புல குதிக்க போறான். ஹனுமானே வேகமா போ, குஹனை கூட்டிக்கும். அந்த வேகத்திலையும் ராமன் விவேகத்தை விடவே இல்லை. போற வழியில குஹனை கூட்டிங்கன்னா உமக்கு பரதனை தெரியாது, நேர போனா அவன் சொல்றத கேட்கிற நிலைமையில் இருக்க மாட்டான். 2 பேருமா பரதனிடத்துல போங்கோ, சொன்னா விஷயத்தை புரிஞ்சுப்பா அப்படின்னு ராமன் சொல்லி அனுப்புகிறார். சொன்னபடிக்கு ஹனுமான் விரைந்தார், குஹனை சந்தித்தார். அவனை அழைத்து கொண்டு ஆகாசத்துல பறந்து அயோத்தி பட்டணத்துக்கிட்ட வரார். நந்தி கிராமத்துல தான் காத்துட்டு இருக்கான் பரதன். தெற்கு நோக்கியே கண்ணை வச்சிருந்து இருந்து பார்த்தான். 14 வருஷம் முடிந்தது, காணோங்கிறது புரிந்தது. சத்ருகனாவா, நெருப்ப மூட்டு, விறகு கட்டை அடுக்கு, இனி நான் பிரதட்சணம் பண்றேன், வலம் வந்து குதிக்க போகிறேன்னு வந்துட்டான். அதே சமயம் ஆகாசத்துல ஹனுமார் வந்து பார்த்தவர் எப்படி இவனை தடுத்து நிறுத்துறதுன்னு புரியல. மீண்டும் அதே குழப்பம். சீத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு அவ உயிர் விடச்சே போய் காப்பாற்றினரா, அதே போல இப்ப பரதன் உயிர் விட தெரிஞ்ச பேசுறதெல்லாம் அவன் கேட்டுக்கவே போறது இல்லை. அப்படியே ஆகாசத்துல இறங்கி வந்தவர் யோசிச்சு பார்க்குற என்ன சொல்லலாம், ஒரே கதை, அவர் தெரிஞ்ச அதே கதை. தசரதன் ராஜா இருந்தார், இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவர், 3 மனைவியர், 60,000 ஆண்டு நாட்டு ஆண்டார், புத்திர பாகியம் இல்ல, ரிஷசங்கர கூட்டு புத்திரகாமேஷ்டி பண்ணார், பாயசம் வந்தது, 4 பிள்ளைகள் பிறந்தா, 12 வருஷம் ஆச்சு. அப்புறம் 12 வருஷம் கல்யாணம் முடிஞ்சது. கைகை கேட்டதுக்காக காட்டுக்கு போனா, இங்க சுத்தி அங்க சுத்தி அங்க சுத்தி கடைசி 1 வருஷம் நினைச்சுருக்கச்சே சூர்பனகை வந்தாள். வேற வழியில காது மூக்கு அறுபட்டது. ராவணன் தூக்கி கொண்டு போனான். பெரிய சண்டை முடிஞ்சது. சண்டை முடிஞ்சு திரும்பி வச்சே பரத்வாஜ ஆசிரமத்தில் தங்க சொல்லிட்டா. அதனால ராமன் அங்க 1 நாள் தங்கியிருக்கார். ராத்திரி முடிஞ்ச உடனே கார்த்தால வந்துருவார். ராமதூதன் ராமதாசனா என்ன அனுப்பிச்சு வச்சிருக்கார். இதை கேட்டுட்டே இருந்த உடனே யாரோ தான் ஆனந்தமா ராமகதையை சொல்றானேன்னு 2 நிமிஷம் அப்படியே தகைச்சு நின்னார். அதற்குள்ள ஹனுமான் கீழே குதிச்சுட்டார். முன்னால் வந்து நின்று, பரதா கவலைப்பட வேண்டாம், இதோ உன்னுடைய அண்ணன் வந்து கொண்டே இருக்கிறான், செய்தி சொல்றதுக்காகத்தான் நான் வந்தேன். அந்த செய்தி கேட்ட உடனே தான் பரதன் ஓடி வந்து கட்டிக்கிறான்.